ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. நமக்கு அதில் எவ்வளவு குடம் தண்ணி வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். வி ஆல் லேர்ன் பை டூயிங் மிஸ்டேக்ஸ். இதில் நம்ம ஸ்கூலில் டீச்சர் மாதிரி இதுதான் ரைட் இதுதான் ராங் அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஓவர் அ பீரியட் வி கேன் லேர்ன். ஜெயித்தவங்க சக்ஸஸ், தோத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் வாட் வி சே. வி ஆல் டூ சம் மிஸ்டேக்ஸ். நம்ம எல்லாருமே தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சில தவறுகளை நம்ம எலிமினேட் பண்ணால் நல்லது. அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமில். அன்றைக்கி நான் ஒரு பகலில் ஒரு மீட்டிங்காக வெளியில் போய்கிட்டு இருந்தேன். காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பைக்கில் சிக்னலில் நின்னார். அந்த சிக்னலில் நிற்கிற ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஆப் எடுத்து என்ன ரேட் எல்லாம் பார்த்துட்டு மூடி வைக்கிறார். ஸோ ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ நம்மளோட ஒரு வேலையை ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு போகையில் அவரோட சிந்தனை பூரம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பொசிஷன் மேபி ஆப்ஷன்ஸில் இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே பொசிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜ் இருந்தாலே நம்மளால் பணம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜை நம்ம நிப்பாட்டி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவன் பாருப்பா, அவன் இவ்வளோ பெருமணம் பண்ணிட்டான், இவன் இவ்வளோ பெருமணம் பண்ணிட்டான். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணல ஒரு 50-60 பேர் டீ பிரேக்லேயோ இல்லை லஞ்ச் பிரேக்லேயோ தே கம்பேர் அபவுட் அதர்ஸ். அதாவது தமிழில் ஒரு சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரோட அப்ஜெக்டிவ் வேறு, அவரோட தேவைகள் வேறு. அவர் பண்ணுறாருங்கிறக்கா நம்ம பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு பெரும் முதல் ஒரு 25 லட்ச ரூபா வச்சு பண்ணுவார். நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வச்சு பண்ணுவோம். ஸோ அவர் நிச்சயமாக அவருக்குள்ள லாபம் கூடத்தானே இருக்கும். ஸோ நம்ம கடனை வாங்கி வாங்கினோம்னா வட்டி மாதம் வந்துடுமே. ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் தட். ஸோ யூ வில் பி அண்டர் டீப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஸோ நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், கற்றுக்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி கண்டினியூஸாக உயர்ந்துக்கிட்டே போகுது. ரெண்டாவது பாயிண்ட், இதோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் பர்சன்டேஜில் இருக்கும். பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம மிட் கேப் வச்சுருப்போம், இல்லை ஸ்மால் கேப் வச்சுருப்போம். அது ஏறி இருக்காது, இன்ஃபேக்ட் இறங்கி கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நான் எதை வாங்கினாலும் சரியில்லை, ஆனால் நிஃப்டி ஏறுது, நம்ம விட்டு இறங்குது. ஸோ டோன்ட் கம்பேர் லைக் தட். எப்போதுமே ஒரு லார்ஜ் கேப் ஏறையில் ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேட் பண்ணாது. இட்ஸ் அ சைக்கிள். ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் ஏறும், அப்புறம் மிட் கேப் ஏறும், அப்புறம் ஸ்மால் கேப் ஏறும், அப்புறம் அப்படியே அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு ஃபண்ட் அங்கேருந்து, அதாவது குறிப்பிட்ட தொகை செக்டார் வைஸும் லிக்விடிட்டி வைஸும் உள்ளுக்குள்ளரே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டோன்ட் கம்பேர் மந்த் ஆன் மந்த் ஆர் ஒரு ஒன்ஸ் இன் 3 months கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ஆண்டுக்கு ஒருக்கா மார்ச் மாதம் எடுங்க, உங்களோட ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாருங்கள், நிஃப்டி எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பாருங்கள், உங்களோட ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணிக்கோங்க. மூணாவது பாலிசி டோன்ட் கேர் அபவுட் யுவர் காஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு பங்கை இன்றைக்கி ஏறுன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அது எதிர்பாராத விதமாக இறங்கி 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நான் எதை தொட்டாலும் சரி வரல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் திங்க் லைக் தட். நீங்கள் எதை வச்சு வாங்கினீங்க, அந்த கம்பெனி அன்னைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து நியூஸ் வந்துச்சு, இல்லை நீங்கள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிங்களா, அதுக்கு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல பங்கு இறங்க 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 நம்ம வாங்கி தான் சேர்க்கணுமே ஒழிஞ்சு, நமக்கு ப்ரெசண்ட்டில் எந்த பேட் நியூஸும் இல்லை, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இல்லை, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. அது இறங்குனா யூ ஆர் லக்கி அப்படின்னு நம்ம நினைக்கணும். அன்லக்கின்னு நம்ம நினைப்போம், பட் யூ ஆர் லக்கி அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண பலத்தை பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம அன்லக்கின்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரே நாளில் இருக்கிற பணத்தை பூரா முடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் அவ்வளோ படிப்பு இல்லை, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. படிப்பு அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் படிப்பை வச்சு நாலேஜபிள், இல்லை லாங்குவேஜை வச்சு நாலேஜபிள் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இப்போ எங்கள் ஊரில் வாங்க, காரைக்குடியில் லாட் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி பேசிக் லெவலில் இருக்கவங்க பூராமே இன்றைக்கி பங்குச்சந்தையில் அனுபவ ரீதியாக இன்றைக்கி பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடும் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ட்ரேடர்ஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த டிசிப்ளின்.
ஸோ அதனால் வந்து எஜுகேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அனுபவம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் டு கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து யூ கேன் நாட் பைன் செகண்ட் ஹேண்ட். ஸோ அதனால் டோன்ட் லிங்க் போத். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட், ஒரு பேச்சுவாக்கிலே வந்து சண்டையை கொண்டு வந்துடுறாங்க. இந்த பங்குச்சந்தையை பற்றி பேசலை, எப்படி அரசியலை பற்றி பேசினா சண்டை வருதோ அதே மாதிரி இதில். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம போக வேண்டியதில்லை. டிஸ்கஸ் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதனால் நமக்கு ஒன்றும் டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் செய்கிறத வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை பண்ணினாலே நமக்கு வந்து நிச்சயமாக நம்மளால் ஒரு பீஸ்ஃபுல் வே ஆஃப் மேக்கிங் மணி அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்க்கு கொண்டு வந்து நம்மளோட முதலீட்டை லாபத்தை கொண்டு போகலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம பணம் பண்ணலாம். அதாவது ஷார்ட்டர் த பீரியட் ஹையர் த ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி நிறையா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஹையர் த ரிட்டர்ன் அப்படிங்கலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ நம்ம at what price we buy matters more here. Thank you.